ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை என்னுடைய ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்த உடனேமே வீடு பெருக்கி வராண்டாலாம் பெருக்கியாச்சு. பெருக்கி முடித்த உடனேமே நெக்ஸ்ட்டு மாப் போடணும். மாப் அடிப்போமா? வாங்க போகலாம். வந்தாச்சு. மாப் அடிக்கலாமா? இப்போ எதுக்கு கேமரா ஷேக் ஆகுதுன்னு நீங்கள் எப்படியோ யோசிப்பீங்க. அது எதுக்கு ஷேக் ஆகுதுன்னா, நான் ஒரு கையில் மாப் போட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஷேக் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. மாப்பு ஃபுல்லாக அடித்து முடித்த பிறகு என்ன பண்ணணுன்னா, எங்கள் குலதெய்வமான முனீஸ்வரனுக்கு குங்குமஞ்சள் வைக்கணும். வாங்க போகலாம். வந்தாச்சு. இப்போ கழுவி வச்சுருக்கேன். இப்போ குங்குமஞ்சள் வைப்போமா? மஞ்சள் பூசி முடித்தாச்சு. பூசி முடித்தோடனே மஞ்சள் பூசியாச்சு. அடுத்தது நம்ம குங்குமம் வைப்போம். குங்குமத்தை அழகாக வச்சுருக்கேன்னா எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். அதுக்கடுத்து அங்கே லைட்டாக தண்ணி தெளித்து காஞ்ச பிறகு ஒரு சின்ன குட்டி கோலம் போட்ட பிறகு தட்டு விளக்கு கழுவுறதுக்கு நான் கிளம்பிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி நான் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி கழுவி முடிச்சாச்சு. பழன்னு இருக்கா? நல்லா கழுவி இருக்குனான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அதையுமே இப்போ வாங்க குங்குமஞ்சள் வச்சுட்டு சாமி ரூம் ரெடி பண்ணுறதுக்கு போகலாம். சாமி ரூம் ரெடி பண்ணுறதுக்கு வந்தாச்சு. வீடியோ எடுக்க முடியல பூ வைக்கிறதெல்லாம். அதனால் எடுத்து வச்சு முடித்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் இருக்கும். அதில் நாங்கள் இவ்வளோ சாமி தெய்வத்தை வச்சு கும்பிட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். என்னால் நான் இப்படி தான் வாரம் ரெடி பண்ணி சாமி கும்பிடுவேன். நல்லா இருக்கா? கீழே தட்டு விளக்கு சாமிக்கான சாமான்லாம் கீழே வச்சுருக்கோம். தண்ணி அது எல்லாமே கீழே இருக்குது. விளக்கு சாயந்தரம் தான் ஏற்றுவோம். டைம் ஆகிடுச்சு. இல்லை மார்னிங்கே நான் கும்பிட்டுருப்பேன். தேங்க்யூ, பாய்.